வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜூன் 4ஆம் தேதி துவங்குகிறது பார்லிமென்ட் கூட்டத்தொடர். ஜூன் 11ஆம் தேதி வரை நடத்த திட்டம். ஜூன் 6ஆம் தேதி லோக்சபா சபாநாயகர் தேர்தல். ஜூன் 9இல் பார்லிமென்ட் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி. சீமாந்திராவுடன் 200 கிராமங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு. தெலுங்கானாவில் முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு நிலை பாதிப்பு. விரிவான செய்திகள். புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் 4ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி வரை நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கடந்த திங்களன்று பதவியேற்றனர். அதைத் தொடர்ந்து செவ்வாயன்று நடந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் கருப்பு பணத்தை மீட்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வியாழனன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் 16வது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடரை ஜூன் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடத்த ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதை மத்திய பார்லிமெண்டரி விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். To convene the 16th Lok Sabha first session on 4th of this month, June. And there will be a session between 4th and 11th. 4th and 5th, swearing in of new members of the Lok Sabha. 6th, election of the Speaker of the Lok Sabha. 7th, 8th are Saturday, Sunday. 9th, Honorable President's address to joint session of Parliament. ராஜ்யசபா கூட்டத்தொடர் ஜூன் 9ஆம் தேதி துவங்கும் என்று கூறிய வெங்கையா நாயுடு, அன்றைய தினம் பார்லிமெண்டின் கூட்டத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உரையாற்றுகிறார் என்றும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ஜூன் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் ஜனாதிபதி உரை மீது விவாதம் நடக்கிறது. தேவைப்பட்டால் சபாநாயகருடன் ஆலோசித்து கூட்டத்தொடர் ஓரிரு நாட்கள் நீடிக்கப்படலாம் என்றும் வெங்கையா நாயுடு கூறினார். அதைத் தொடர்ந்து சிறிய இடைவேளைக்கு பின்னர் ஜூலை மாதத்தில் மீண்டும் பார்லிமென்ட் கூடுகிறது. அப்போது நரேந்திர மோடி அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. சீமாந்திராவுடன் 200 கிராமங்களை இணைக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கானாவில் வியாழனன்று நடந்த முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. ஆந்திராவில் கோதாவரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக சீமாந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு இடையே பிரச்சினை ஏற்படாமல் இருக்க போலாவரம் நீர்ப்பாசன திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்துக்காக தெலுங்கானாவில் உள்ள கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்த 205 கிராமங்களை சீமாந்திராவுடன் இணைக்க மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது. மாநில அரசுகளுடன் ஆலோசிக்காமல் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் தெலுங்கானாவில் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதன்படி வியாழனன்று தெலுங்கானா பகுதியில் நடந்த முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. ஹைதராபாத் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் சாலை போக்குவரத்து அடியோடு பாதிக்கப்பட்டது. அரசு பேருந்துகள் இயங்கவில்லை. கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், உணவு விடுதிகள் அடைக்கப்பட்டு இருந்தன. குறிப்பாக கம்மம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பத்ராசலம், பலவஞ்சா கோட்டங்களில் வசிக்கும் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பழங்குடியின மக்கள் இந்த முடிவை எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 2ஆம் தேதி தெலுங்கானா முதல்வராக சந்திரசேகர ராவ் பொறுப்பேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே சீமாந்திரா முதல்வராக பதவியேற்க உள்ள தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு இப்பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என்று சந்திரசேகர ராவை கேட்டுக் கொண்டுள்ளார். தனது கல்வி தகுதி குறித்து காங்கிரஸ் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ள நிலையில் என் செயல்திறனை பார்த்து அதன்பின் என்னை விமர்சியுங்கள் என்று பதிலடி கொடுத்துள்ளார் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி. மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஸ்மிருதி இரானி ராகுலை எதிர்த்து அமேதி தொகுதியில் போட்டியிட்டவர் என்பதால் அவரை கடுமையாக காங்கிரஸ் விமர்சித்து வருகிறது. ஸ்மிருதி இரானி தொலைதூர கல்வி மூலம் பட்டப்படிப்பு முடித்திருப்பதாக அவரது வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது கல்வி தகுதி குறித்து காங்கிரஸ் சர்ச்சை எழுப்பியுள்ளது. இதற்கு பதிலடியாக காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் கல்வி தகுதியை வெளியிடும்படி பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இப்பிரச்சினை குறித்து பதிலளித்த ஸ்மிருதி இரானி தனது கட்சி தனது திறமை மீது நம்பிக்கை வைத்து தனக்குரிய பொறுப்பை அளித்துள்ளதாகவும் அந்த பணிகளை சிறப்பாக செய்வேன் என்றும் கூறினார். என் செயல்திறனை பார்த்து அதற்கு பின் விமர்சியுங்கள் என்று காங்கிரசாருக்கு பதிலடி கொடுத்துள்ளார் ஸ்மிருதி. தனக்கு அளிக்கப்பட்டுள்ள பணியில் கவனம் செலுத்த முடியாமல் தன்னை திசை திருப்பும் வகையில் இதுபோன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாகவும் ஸ்மிருதி குற்றம் சாட்டியுள்ளார். டிவி நடிகையாக இருந்து அரசியலுக்கு வந்த ஸ்மிருதி தனது 38 வயதில் மத்திய அமைச்சராகி மோடியின் அமைச்சரவையில் இளம் உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலம் சூரத்தில் 17 மாடி வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
இதுவரை உயிரிழப்பு குறித்த தகவல் இல்லாவிட்டாலும் கட்டடத்துக்குள் சிலர் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. குஜராத் மாநிலம் சூரத் ஜவுளிக்கு புகழ் பெற்றது. சூரத்தின் ஜவுளி சந்தை அமைந்துள்ள பகுதியில் 17 மாடிகளை கொண்ட சூரத் டவர் என்ற வணிக வளாகம் உள்ளது. இங்கு வியாழனன்று காலையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்ததும் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அங்கு விரைந்தன. தீயை கட்டுக்குள் கொண்டு வர தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். 4வது மாடியில் உள்ள விபுல் புடவை கடையில் முதலில் தீ பிடித்ததாகவும் அது மேலும் 2 மாடிகளுக்கு பரவியதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். அங்குள்ள வணிக வளாகத்தில் வேலை நேரம் துவங்குவதற்கு முன்பே தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுவரை உயிர்ச்சேதம் குறித்த தகவல் ஏதும் இல்லை. இருப்பினும் கட்டடத்துக்குள் சிலர் சிக்கி இருப்பதாக அஞ்சப்படுகிறது. பிரதமர் மோடி மற்றும் வைகோவுக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ள மதிமுக உயர்நிலை குழு நதிகளை தேசியமயமாக்க வலியுறுத்தியுள்ளது. மதிமுக மாவட்ட செயலாளர், உயர்நிலை, ஆட்சி மன்ற குழு, அரசியல் ஆலோசனை குழு மற்றும் அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர்கள் கூட்டம் கட்சி தலைமையகத்தில் வியாழனன்று நடந்தது. அவை தலைவர் திருப்பூர் துரைசாமி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாபெரும் வெற்றி பெற்று 15வது பிரதமராக பொறுப்பேற்கும் நரேந்திர மோடிக்கு மதிமுக கூட்டத்தில் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி 75,24,000 ஓட்டுகள் பெற்றதற்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. ராஜபக்சே வருகையை கண்டித்து 48 மணி நேரத்தில் ஏற்பாடு செய்து போராட்டம் நடத்திய வைகோவுக்கு இக்கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கருப்பு பணத்தை மீட்கும் முயற்சிக்கு முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முயற்சி எடுத்த மோடிக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தேசிய நெடுஞ்சாலைகள் போன்று மாநிலங்களிடையே ஓடும் நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று மதிமுக உயர்நிலை குழு வலியுறுத்தியுள்ளது. அரசியல் அமைப்பு சட்டம் 370 குறித்து எழுந்துள்ள சர்ச்சை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கவலை தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 நாள் மாநில குழு கூட்டம் எம்எல்ஏ கே பாலகிருஷ்ணன் தலைமையில் வியாழனன்று சென்னை தீநகர் மாநில அலுவலகத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் அகில இந்திய பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், தலைமை குழு உறுப்பினர் கே வரதராஜன், மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினர் டி கே ரங்கராஜன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்யசபா எம்பி டி கே ரங்கராஜன், புதியதாக மத்தியில் அமைந்திருக்கும் ஆட்சி அரசியல் அமைப்பு சட்டம் 370 பற்றி தெரிவித்துள்ள சர்ச்சையான கருத்துக்கள் சிறுபான்மை மக்கள் மனதில் கவலையை உருவாக்கி உள்ளது என்று கூறினார். புதிதாக மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஆட்சி சில அறிவிப்புகளை செய்ய தொடங்கி இருக்கிறது. உதாரணமாக அரசியல் சட்டத்தினுடைய 307வது பிரிவை பற்றி எல்லாம் பேச துவங்கி இருக்கிறார்கள். சிறுபான்மையினுடைய மனதில் மிகப்பெரிய கவலையை இந்த அரசு உருவாக்க துவங்கி இருக்கிறது. இவைகளை குறித்தெல்லாம் இந்த 2 நாள் கூட்டத்தில் நாங்கள் விவாதிப்போம். பிறகு கட்சியினுடைய மத்திய கமிட்டி கூட்டம் அடுத்த மாதம் 7-8 தேதியில் டெல்லியில் நடக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமைகளை குறித்து அதில் பரிசீலிப்பார். லோக்சபா தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆற்றியிருக்கும் பணிகள் குறித்தும் தேர்தல் தோல்வி குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் ரங்கராஜன் தெரிவித்தார். சிறுவாணி அணையில் நீர் உறிஞ்சும் கிணற்றுக்குள் உள்ள குழாயை கேரள அரசு மூடிய சம்பவத்தால் கோவையில் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. கோவை மாவட்டத்தில் வசிக்கும் பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக சிறுவாணி அணை விளங்குகிறது. தற்போது சிறுவாணி அணை கிணற்றுக்குள் உள்ள குழாயை கேரள அரசு அடைத்துள்ளது. இதனால் கோவை மாவட்டத்தில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. கேரள அரசின் நடவடிக்கையை கண்டித்து கோவையில் அரசியல் கட்சியினர் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுவாணி அணை விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் மனு அளித்தனர். எந்த ஒரு மாநில அரசாங்கமாக இருந்தாலும் கூட ஆறுகளையும் சரி டேமுகளிலும் சரி இருக்கக்கூடிய பணிகளை செய்ய வேண்டுமேயானால் மத்திய அரசினுடைய அனுமதியை பெற்றுதான் செய்ய வேண்டும். ஆனால் இந்த கேரள அரசாங்கம் அந்த விதிமுறைகளை மீறி செய்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக மத்திய அரசாங்கத்தின் புதிதாக பதவியேற்று இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களினுடைய அமைச்சரகத்திலும் இந்த தகவலை தெரிவித்து உடனடியாக இந்த பணியை கேரள அரசாங்கம் நிறுத்துவதற்குண்டான முயற்சிகளை செய்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணை விவகாரம் தொடர்பான போராட்டம் வலுத்து வருவதால் கோவையில் வசிக்கும் கேரள மக்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். நொய்யல் ஆற்றில் தனியார் கல்வி நிறுவனங்கள் செய்துள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற கோவை மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
நொய்யல் ஆற்றில் பல்வேறு கிளை ஓடைகள் உள்ளன. இதில் பெரியாற்று ஓடை கோவை மாவட்ட விவசாயிகளுக்கு மிக முக்கிய நீராதாரமாக விளங்குகிறது. இந்த ஓடையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் மூலம் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைகின்றன. இந்நிலையில் பெரியாற்று ஓடை கரையோரங்களில் தனியார் கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டடங்களை கட்டி உள்ளன. இதனால் மழைக்காலங்களில் நீர் பெருக்கெடுக்கும் போது நீரோட்டம் தடைப்பட்டு குளங்களுக்கு வரும் நீரின் வரத்து குறைகிறது. எனவே நொய்யல் ஆற்றங்கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிறுவாணி பகுதியிலே அத்துமீறி கட்டப்பட்ட அந்த காருண்யா, சின்மயா போன்ற நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிலே முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள். அது பற்றிய கடந்த 3 மாத காலமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லி இன்றைய தினம் நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்குள் அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றுவதாக சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக இதை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள், நொய்யல் பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட கலெக்டர் அர்ச்சனா பட்நாயக்கிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா மூட்டைகளை கியூ பிரிவு போலீசார் கைப்பற்றினர். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் இருந்து இலங்கைக்கு பல்வேறு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க கியூ பிரிவு மற்றும் கடலோர போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதியிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா மூட்டைகள் கடத்த இருப்பது குறித்து ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்தனர். போலீசார் வருவதை பார்த்த அங்கிருந்தவர்கள் 4 கஞ்சா மூட்டைகளை கடலில் தூக்கி எறிந்துவிட்டு தப்பினர். விரைந்து சென்று அந்த மூட்டைகளை போலீசார் கைப்பற்றினர். 100 கிலோ எடையுள்ள அந்த கஞ்சாவின் மதிப்பு இலங்கையில் 1 கோடி ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். இந்த கடத்தல் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,760 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,595 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,445 ரூபாயாக இருந்தது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பொறியியல் படிப்பிற்கான இடங்கள் நிரப்ப முடியாத நிலையில் கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்புகளில் மாணவர்கள் அதிகளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பொறியியல் படிப்புகளில் ஆண்டுதோறும் நிரப்பப்படாத காலி இடங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. கடந்த 2013இல் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் 1,30,000 மட்டுமே நிரப்பப்பட 75,000த்திற்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாகவே இருந்தன. பொறியியல் மோகம் குறையவில்லை என்றாலும் கல்லூரிகள் பெருகிவிட்டதே இதற்கு காரணம் என்று கல்வியாளர் ரமேஷ் பிரபா தெரிவித்தார். என்ஜினியரிங்கான மோகம் குறைஞ்சிட்டு வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, என்ஜினியரிங்கான சீட்ஸ் அதிகரிச்சிட்டு இருக்கு. அதான் உண்மை. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகரிச்சிட்டு இருக்கு. அதனால அந்த வேக்கன்ட் சீட்ஸ் வர்றதால நமக்கு மோகம் குறையிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படலாமே தவிர கண்டிப்பா குறையல. பொறியியல் படிப்பை சார்ந்த பிரிவுகள் கலை மற்றும் அறிவியல் படிப்புகளிலும் வந்துவிட்டதாகவும் மாணவர்கள் மத்தியில் எதிர்கால விழிப்புணர்வு அதிகரித்து விட்டது என்றும் ரமேஷ் பிரபா தெரிவித்தார். இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருக்கிற பல்வேறு பிரிவுகளும் இன்னைக்கு அப்படியே பாத்தீங்கன்னாக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு பிடெக் பயோடெக்னாலஜி, அது இங்க பிஎஸ்சி பயோடெக்னாலஜின்னு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்கு. அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், இங்க இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. அப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க என்ஜினியரிங்ல இருக்கிற பெரும்பகுதியான பிரிவுகள் இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்துருச்சு. பல சமயங்கள்ல இந்த என்ஜினியரிங்லாம் பெற்றோர்களோட திணிப்பால அவங்க சொல்றதுக்காக எடுக்கிற அந்த ப்ரொபோர்ஷன் மாறி இன்னைக்கு மாணவர்கள் முடிவு பண்ணி இல்ல எனக்கு இதுதான் வேணும், அதனால தயவு செய்து என்னை திணிக்காதீங்கன்னு சொல்ற தன்மையும், இந்த பெற்றோர்களால திணிச்ச மாணவ மாணவிகள் என்ஜினியரிங் சரியா பண்ண முடியாம நிறைய அரியர்ஸ் வாங்கிட்டு அந்த கோர்ஸை முடிக்க முடியாம இருக்கிறதையும் பார்க்கும்போது அந்த ஷிஃப்ட் நேச்சுரல் ஷிஃப்ட் நடக்குது. கலை பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் சிஏ படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் இதற்கு எப்போதுமே தேவை அதிகம் என்றும் ஆடிட்டர் சேகர் கூறினார். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸுக்கு எப்பொழுதுமே டிமாண்ட் ஜாஸ்தி தான். அதாவது இது ஆரம்பத்தில் சேரும்போது இது கஷ்டமான கோர்ஸ் இதுன்னு சொல்லுவாங்களே தவிர இட் இஸ் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கும் போது அதோட சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். எப்படி இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஐஐடி ஒரு சேலஞ்சிங் கோர்ஸு,
மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு IEM MBA வந்து சேலஞ்சிங் கோர்ஸோ, அதே மாதிரி காமர்ஸ் ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ் இஸ் சேலஞ்சிங் கோர்ஸ். பட் அந்த சேலஞ்சை எடுத்து சக்சஸ் பண்றவங்களுக்கு வந்து there is a high demand. அனைவருமே பொறியியல் படிப்பை நாடுவதால் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் 110% பேர்தான் வளாக நேர்காணலில் தேர்வு செய்யப்படுவதாகவும் மாணவி வித்யா தெரிவித்தார். கலை அறிவியல் படிப்புகளில் வேலைவாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் நல்ல ஊதியம் கிடைக்கிறது என்றும் மாணவி வித்யா கூறினார். 12th 1114 மார்க் எடுத்திருக்கேன். நான் பயாலஜி குரூப். MBBS அல்லது BDS படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் BE போலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா BEக்கு நிறைய வேல்யூ இருந்தது. அதனால போனா நல்லா படிச்சா கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா நல்ல ஜாபும் கிடைச்சிது. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே BEக்கு வேல்யூ இருக்கனால வர எல்லாருமே BE தான் போயிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தோன்னா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழியாகவும் அவ்வளவா யாரும் போறது இல்லை. எல்லாருமே BEன்னு போய் விளையாடுறனால அங்க நிறைய பேருக்கு இப்போ ஜாபும் கிடைக்க மாட்டேது. இப்போ 100ல் 90 பேருக்கு தான் 10 பேருக்கு தான் வேலை கிடைக்குதே தவிர 90 பேரும் வேலை இல்லாம தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்க சொல்ல எதுக்கு அந்த ஃபீல்டு போகணும்? கொஞ்சம் டிஃப்ரெண்டா BDS மெடிக்கல் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தாலும் கடின உழைப்பு மட்டுமே பலன் தரும். குறிப்பிட்ட சதவீத மதிப்பெண்களை எட்ட முடியாது என்று கருதுபவர்கள் கலை அறிவியல் பிரிவுகளின் திசை நோக்கி செல்கின்றனர். தங்களது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் உயர் படிப்புகளை தீர விசாரித்து கடின உழைப்பை தந்தால் எதிர்காலம் சொர்க்கம்தான். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.